ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கூட்டு ரெசிபி, சௌச்சௌ கூட்டு. இது ரொம்பவே ருசியாக இருக்கும், ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான சைட் டிஷ்ஷும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த கூட்டு செய்யறதுக்கு 2 பருப்பு தேவைப்படும். 1 கப் பாசி பருப்பும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் அதில் போட்டு வேக வச்சுக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழையக்கூடாது, இப்படி கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். அடுத்து ஒரு மிக்சரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகமும் அதில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்டேஜையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அடுத்தது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்தது 3 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கறிப்பிலையும் போட்டு தாளிங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் தரும், இந்த கூட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு சௌச்சௌவோட தோலை சீவிட்டு அதை பொடியாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தில் சேர்த்துடுங்க. கூட்டுலே பார்த்தீங்கன்னா இந்த சௌச்சௌ கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும், ஏன்னா இதில் ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த சௌச்சௌ வேகிறதுக்காக இந்த பருப்பில் இருந்த தண்ணியை மட்டும் லேசாக ஊற்றிக்கலாம். இந்த காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இந்த காயில் அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், இது பாதி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இந்த பருப்பும் நம்ம கொரன்னு வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த காயும் பருப்பும் சேர்ந்து வெந்து கரெக்டான கூட்டு பதம் வந்துடும். ரொம்ப சிம்பிளான கூட்டு இது. ரைஸ் கூட மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி ரோட்டிஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். டால் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த தேங்காய் சீரகம் போடும்போது இந்த கூட்டோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப அதிகமாகி இதோட டேஸ்ட் அதிகரிக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்தோட நீங்கள் கூட்டை சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்ட பிறகு இது நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சுவையான இந்த சௌச்சௌ கூட்டு ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான சவுத் இண்டியன்ஸ் கரீஸ் கூட இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிம்பிளான சௌச்சௌ கூட்டை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சுவையான சௌச்சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.